ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் கிரியேட்டிவ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸ் ஹோம்ஸ்கூலிங்கோட 7th எபிசோட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர்ஸ். இதில் ஒரு 10 கலர்ஸை நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கலரை குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டோட ரிலேட் பண்ணி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கை இஸ் ப்ளூ, ஆப்பிள் இஸ் ரெட், இதே மாதிரி லீஃப் இஸ் க்ரீன். ஒவ்வொரு பொருளை கனெக்ட் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈஸியாக கலர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் பொருளை நீங்கள் எல்லா கலர்ஸையும் சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை அவங்க முன்னாடி டிஸ்பிளே பண்ணிவிட்டு நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணி கேட்கலாம், இது என்ன கலர், இது என்ன கலர். அப்படி கேட்கும் போது அவங்க கரெக்டாக சொல்கிறாங்களா என்னன்னு நீங்கள் உங்களுக்கு செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம நம்பர்ஸ் பார்க்க போகிறோம். 1 to 20 வரைக்கும் உள்ள நம்பர்ஸை நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு நம்பர் சொல்லிக் கொடுக்கும்போது 3 நம்பர்ஸாக சொல்லிக் கொடுங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, 1 to 10 வரைக்கும் நீங்கள் சொல்லிடலாம். அவங்க ஓரலாக சொல்கிறதுக்கு கேப்பபிலிட்டியாக இருக்கலாம். நீங்கள் பாயிண்ட் பண்ணி கேட்கும் போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் 3 நம்பர்ஸாக குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், பாயிண்ட் அவுட் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் கேட்கும்போது வேர் இஸ் 2, பாயிண்ட் அவுட் நம்பர் 3, பாயிண்ட் அவுட் நம்பர் 12 அப்படி நீங்கள் கேட்கும் போது அவங்க கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஈஸியாகவும் புரியும், நீங்களும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடுத்ததாக நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சீசன். 4 டைப் ஆஃப் சீசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த சீசன் சொல்லிக் கொடுக்குறது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிளை நான் என் பொண்ணுக்கு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அவளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. என்ன டெக்னிக் அப்படின்னா, இப்போ வின்டர் சீசன் எடுத்துக்கோங்க. என்னோடய குழந்தைக்கு கிறிஸ்மஸ்னாலே ரொம்ப பயங்கர க்ரேஸ். ஒரு ஃபெஸ்டிவல்னாலே எல்லா குழந்தைங்களுக்கும் க்ரேஸாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் ஸ்னோமேன், கிறிஸ்மஸ், அதுக்கப்புறம் மிட்டன்ஸ், ஸ்வெட்டர் இதெல்லாம் எந்த சீசனில் போடுவோம்? வின்டர் சீசன். இதே மாதிரி ஒரு பொருளோ இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப விரும்பி பார்க்குற ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி சொல்லும் போது அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வெறும் சீசன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போதும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆப்ஜெக்டோட கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ப்ரிங் சீசன், சம்மர் சீசன், ரெய்னி சீசன், இந்த மாதிரி ஒவ்வொரு சீசனையும் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிக் கொடுங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஒரு செட் ஆஃப் ஆப்போசிட் வேர்ட்ஸ் போன எபிசோடில் பார்த்துருக்கோம். இது அடுத்த போர்ஷன் ஆஃப் ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஹாட், கோல்ட், டே, நைட், அப், டவுன், இன், அவுட், இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஆஃப் ஆப்போசிட் வேர்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். சேம் மனசில் வச்சுக்கோங்க, ஒரு ரிலேட் பண்ணி சொல்லிக் கொடுங்க. ஹாப்பி ஃபேஸ், சேட் ஃபேஸ், இந்த மாதிரி ஒரு பொருளோட இன்டர் கனெக்ட் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க் ஷீட் தான் பார்க்க போகிறோம். லெட்டர் K, லெட்டர் L, லெட்டர் M ஓட கேபிட்டல் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸை எப்படி ட்ரேஸ் பண்ணுறோங்கிறதுக்காக ஒர்க் ஷீட் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்ததாக மேட்ச் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ். லெட்டர் Uலேருந்து Z வரைக்கும் உள்ள லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி மேட்ச் பண்ண தெரியுதான்னு செக் பண்ண போகிறோம். கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததாக ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் த கேபிட்டல் லெட்டர். லெட்டர் Uலேருந்து Z வரைக்கும் உள்ள லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க சர்க்கிள் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக ஐடென்டிஃபை அண்ட் சர்க்கிள் த ஸ்மால் லெட்டர். லெட்டர் Uலேருந்து Z வரைக்கும் உள்ள லெட்டரை ஐடென்டிஃபை பண்ணி சர்க்கிள் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு எபிசோட்லேயும் நம்ம ஒரு ரைம்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்ல. இந்த எபிசோடில் நம்ம கலர்ஸ் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டைமில் இந்த ரைம்ஸை கம்பைன் பண்ணி சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரைம்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரெட் ரெட் ரெட், த டிராக்டர் இஸ் ரெட். ஸோ டிராக்டரோட கலர் ரெட். அந்த மாதிரி ஒரு ரைம்ஸோட பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ஒரு சொல்லிக் கொடுக்கும் போது ஒரு பொருளோட கனெக்ட் பண்ணியோ இல்லை இந்த மாதிரி ரைம்ஸ் மூலியமாக சொல்லிக் கொடுக்கும் போது ஈஸியாக புரியறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடோட சிலபஸ் அண்ட் ஒர்க் ஷீட்டை
PDF ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்களோட இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை வந்து எனக்கு தெரிவிங்க. இதே மாதிரி அடுத்த சிலபஸோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.